Assalamu alaikum friends, I am Sahana from Easier Recipes and Crafts. இன்னைக்கு நம்ம பேஜ் பாப்அப் கார்ட் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு gift கொடுக்கணும் அப்படினா டக்குன்னு செஞ்சு கொடுக்கிற மாதிரி ஒரு கார்டு தான் இது. இது செய்யறதுக்கு ஒரு 3 things, basic things இருந்ததுனா போதும். Black chart, gift wrapping sheet, gum. இது மூணும் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து glue bottle gum இல்ல அப்படினா அந்த double side cello tape இருந்தாலும் ஓகே. இது ரெண்டுல ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்க தான் செய்யணும்னு இல்லை, குட்டீஸ் கூட உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ குட்டீஸ் நீங்களும் பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா ஹெல்ப்போட கண்டிப்பாக இந்த கார்டு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கார்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பிளாக் சார்ட் 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 24 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் கரெக்டாக இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். அது என்ன மெஷர்மெண்ட்னா லெஃப்ட் சைட்லேருந்து 6 சென்டிமீட்டர், ரைட் சைட்லேருந்து 6. இப்போ நம்ம லைன் போட்ட இடத்துல இருந்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் கரெக்டாக இருக்கணும். ஸோ லெஃப்ட்லேருந்து 6 சென்டிமீட்டர், ரைட்லேருந்து 6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு பேஸ் இப்போ சூப்பராக முடிஞ்சாச்சு. இப்போ இதுக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் கிஃப்ட் wrapping ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நான் ஒரு 3 கலர்ஸில் கிஃப்ட் wrapping ஷீட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டருக்கு ஒன்று, சைடு ரெண்டுத்துக்கும் ஒன்று, வெளியில் அவுட் சைடில் இருக்க 2 பேஜஸ்க்கும் ஒன்றுன்னு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா தாராளமாக க்ளூ கம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேப்பருக்கு க்ளூ கம் எது பண்ணிங்கனாலும் பேஸ்ட் ஆகிக்கும். ஆனால் நான் சென்டரில் ஒட்டியிருக்க அந்த பேப்பருக்கு அந்த க்ளூ கம்லாம் பேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அதை பொறுத்தும் நீங்கள் கிஃப்ட் wrapping ஷீட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்னர் லேயர் முடிச்சிட்டோம். இப்போ அவுட்டர் லேயர்லேயும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, சூப்பராக இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாப்அப் பேஜ்க்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 பீசஸ் 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 16 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், அதில் நான் 3 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் அண்ட் 14 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். லைன் போட்ட இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், ஒரு சைடு ஒரு ஃபோல்டிங்கும் இன்னொரு சைடு 2 ஃபோல்டிங்கும் வரும். ஸோ அதையும் மறக்காமல் கவனித்து பண்ணிக்கோங்க. ஸோ 2 பேப்பர்ஸு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாம். ஸோ இப்போ 2 பேப்பர்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு 2 பேப்பர்ஸ் வேணும். அதுக்கு நான் 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டரில் 2 பேப்பர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் சார்ட்லேயே எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயும் நான் ஒரு கிஃப்ட் wrapping ஷீட்டை பேஸ்ட் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணிக்க கிஃப்ட் wrapping ஷீட்டில் லெட்டர்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது. ஸோ எதுலேயும் லெட்டர்ஸ் எழுதணும், நம்ம வந்து தனியாக அதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பிளாக் சார்ட்லேயே ஒரு சில்வர் கலர் அந்த கிளிட்டர் பெனில் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்களோ அது எழுதி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இதுக்கு தேவைப்படும். அது மாதிரி ஃபோட்டோ ஒட்டி கூட உங்களுக்கு நீங்கள் உங்கள் விஷை தெரிவிக்கலாம். ஸோ எல்லாமே நாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் இந்த கிராஃப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இதை சூப்பராகவே செய்யலாம். அந்த பிளாக் சார்ட்டில் 2 கார்னர்லேயும் டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டி அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஓப்பன் ஆகும்போது மடங்காமல் ஃபோல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்கு. பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா?
இப்போ அந்த உள்ள ஸ்கொயர் ஷீட் ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. ஏன்னா 6 அப்படிங்கும்போது கேப் விட்டிங்கன்னா வெளியில் வந்துடும், கார்டுக்கு வெளியில் வந்துடும். ரொம்ப கொஞ்சம் தள்ளி ஒட்டினீங்கன்னா 2 ஒட்டிக்கிட்டு ஓப்பனே ஆகாது. ஸோ கொஞ்சம் லேயர்ஸ் பார்த்து கவனமாக ஒட்டுங்க. இதோடய நம்மளுக்கு கார்டு சூப்பராக ஓவர் ஆயாச்சு. உங்களுக்கு இன்னும் டெக்கரேட் பண்ணணும் வேணும் அப்படின்னா நான் வந்து கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஹார்ட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கிளிட்டர் ஷீட் கிடைக்கலனாலும் சாதாரணமாக பிளாக் சார்ட்டை கட் பண்ணி அதுக்கு மேலே ஏதோ கிஃப்ட் ரேப்பிங் ஷீட்டை பேஸ்ட் பண்ணி இதேமாதிரி ஹார்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் பாப்அப் கார்டு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இருக்கிற பொருள்களை வச்சு செய்கிற கார்டு தான் இது. ஸோ சீக்கிரமாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் பிலோவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல, டவுட் இருந்தால் மறக்காமல் எப்போயா இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும்.